ராவணன் இலங்கையில் ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்களை ஸ்தாபித்து வணங்கி வந்ததாக கூறப்படுகிறது. ராவணன் காலத்தில் இருந்த லங்காபுரி எனும் ராவணன் நாடு கடற்கோளினால் அழிந்த பின் ராவணன் நாட்டின் எஞ்சிய சிறு பகுதியே இன்றைய இலங்கை என்பது வால்மீகி ராமாயணம் மூலம் அறியப்படுகிறது. இதன்படி ராவணன் ஸ்தாபித்த சிவலிங்கங்களில் ஏராளமானவை அழிந்து போய்விட்டன. அப்படி எஞ்சிய சிவலிங்கங்கள் எங்கிருந்தன என தேடிய போது 38 சிவலிங்கங்கள் இருந்த இடங்களை அடையாளம் காண முடிந்துள்ளது. அவற்றில் ஒரு இடம்தான் இலக்குமலை எனும் இந்த பிரதேசம். இலக்குமலையின் உச்சியில் உள்ள ஒரு இடத்தில் ராவணன் தனது புஷ்பக விமானத்தை நிறுத்தி வைத்துவிட்டு சிவலிங்க வழிபாடு செய்ததாகவும் இப்பகுதியில் உள்ள மக்கள் ராவணனை ஒரு பலமிக்க சக்தியாக நம்புவதாகவும் மாத்தளையில் வசிக்கும் மக்கள் கூறுகின்றனர். ராவணன் இந்த மலையிலிருந்து காலை வேளையில் திருக்கேதீஸ்வர பெருமானையும் திருக்கோணேஸ்வர பெருமானையும் வணங்குவதாகவும் மக்களின் நம்பிக்கை நிலவுகிறது. மாத்தளை நகரிலிருந்து வடக்கு நோக்கி தம்புள்ளைக்கு செல்லும் வீதியில் உள்ள ரத்தோட்ட சந்தியிலிருந்து கிழக்கு பக்கமாக செல்லும் வீதியில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இலக்குமலை அமைந்துள்ளது. நக்கிள்ஸ் மலைத்தொடரில் 900 மீட்டருக்கு மேல் உயரமான 35 முக்கிய மலைக்குன்றுகளில் இலக்குமலை குன்றும் ஒன்றாகும். சுமார் 3000 அடிகள் உயரமான இடத்தில் 25 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சமதரை காணப்படுகிறது. இந்த தரையின் நடுப்பகுதியில் சமதள பாறை அமைந்திருக்கிறது. உயரமான பகுதியிலிருந்து வரும் நீரூற்று அப்பாறையின் நடுவில் இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. நடுப்பகுதியிலிருந்து சுமார் 10 பாகை வடக்கு நோக்கி பாறை உயர்ந்து கொண்டே போகிறது. சமதரையின் தொடக்க பகுதியிலிருந்து சுமார் 600 மீட்டர் தூரம் நடந்து சென்று அதன் உச்சி பகுதியை பார்த்தால் பலமாக காற்று வீசு. அதனால் உச்சியின் ஓரத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைப்பது குறைவு. அதன் கீழே பார்த்தால் படுபாதாளம். இந்த இடம்தான் ராவணன் தியானம் செய்யும் இடமாம். உண்மையில் பனி முகில் மூட்டம் இல்லாத தெளிவான வானிலையில் மிக தூரம் வரை பார்க்கக்கூடிய தொலைநோக்கி கண்ணாடியில் பார்த்தால் வடகிழக்கில் திருக்கோணேஸ்வரத்தையும் திருக்கேதீஸ்வரத்தையும் வடமேற்கில் நாமும் பார்க்கலாம் போல் அவ்விடம் தோன்றியது. ஏனெனில் இலக்குமலை மத்திய மலைநாட்டின் வடக்கு பக்கத்தில் உள்ள உயர்ந்த மலைப்பகுதியாகும். இம்மலையின் வடக்கு பக்கம் உள்ள மலைகள் எல்லாம் இம்மலையை விட உயரம் குறைந்தவைகளே. ராவணன் தியானம் செய்யும் இடமாக கருதப்படும் இப்புல்வெளி சிங்கள மொழியில் பிட்டவலபத்தன எனவும் இவ்விடம் அமைந்துள்ள இலக்குமலை லக்கலை எனவும் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான அழகிய அரியடமான இலக்குமலையில் ராவணன் தியானம் செய்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கில் இருந்துதான் ராவணனுடைய புஷ்பக விமானம் காற்றின் துணையோடு வேகமாக மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பறக்க விடப்படுவதாக புராண கதைகள் கூறப்படுகின்றன. அந்த வகையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இந்த பிட்டவலபத்தன அறியப்படுகிறது. இது ஒரு சூழலியல் பூங்காவாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் பல வரலாற்று பொக்கிஷங்கள் நிறைந்த இடமாகவும் முக்கியமான இலங்கைக்கே உரித்தான உயிரினங்கள் வாழும் இடமாகவும் இது காணப்படுகிறது.